யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி. James chapter 5 verses 7 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்காக ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பல காரியங்களை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களிடத்தில் எதையெல்லாம் நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை பரிசுத்தவானாகிய யாக்கோபின் மூலமாக இந்த பொதுவான நிருபத்தில் எங்களுக்கு எழுதி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் வாசித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு அவர் எழுதிய பொதுவான நிருபத்திலே 5 அதிகாரங்களை வைத்து ரத்தன சுருக்கமாக பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். முக்கியமான காரியங்களை, இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி என்பதை, பல காரியங்களை பிராக்டிக்கலாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், இந்த பொதுவான நிருபத்தை அவர் எழுதும்போது சிதறி போயிருக்கிற யூதர்களுக்காக எழுதினார். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இது அதிக பயனுடையதாக, அந்நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு எத்தனை வகையான ஆவிக்குரிய வகையில் தேவைகள் இருந்ததோ அது போலவே நம்மிடத்திலும் காணப்படுகிறபடியினால் இது நமக்கு மிக உதவியாக அமைகிறது. இந்த 7வது வசனத்தை அவர் துவங்கும் போது ஆகவே என்று துவங்குகிறார். கூட சகோதர சகோதரிகளே என்று எழுதுகிறார். இந்த 6 வசனங்களை பார்க்கும்போது கடந்த முறை நாம் தியானித்தது உலகத்திலே காணப்படுகிற விசுவாசிகளாக இல்லாதவர்களிடத்துல காணப்படுகிற ஒரு பயங்கரமான காரியத்தை குறித்து, அதாவது செல்வந்தவராக இருக்கிறவர்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இல்லை என்றால் எப்படி அழிவு வரும் என்பதை திட்டம் தெளிவாக மிக ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ்ல அவர் எடுத்து சொன்னார். இப்பொழுது வரும்போது ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கும். அதனால நீங்க அவர்களை பார்க்கிற நீங்கள் எப்படி வாழ வேண்டும். ஆகவே இப்பேற்பட்ட செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். எப்படி சேர்த்து வைக்கிறார்கள்? தங்களுக்கும் பயனில்லை, பிறருக்கும் பயனில்லாத வகையிலே சேர்த்து வைக்கிறார்கள். அதனால் நீங்கள் அவர்களை பார்த்து வாழ்கிற நீங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்ற எச்சரிப்பு அவர்களுக்கு கொடுத்ததை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இது நமக்கும் நல்ல எச்சரிப்பாக கடந்த வாரத்திலே நாம் அதை கவனித்தோம். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரின் வருகை வரை என்று சொல்லும்போது அதற்கு முந்தின பாகத்திலும் நாம் கடந்த முறை தியானித்த பகுதியிலும் ஆண்டவரின் வருகை என்பதை மீண்டும் அவர் சொல்வதன் மூலம் தேவ வருகை மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை அந்த காலத்திலேயே யாக்கோபு உணர்ந்தார். அப்படி என்றால் இப்பொழுது அது மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ ஆண்டவரின் வருகை
நெருங்கி கொண்டிருப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் வாழ வேண்டும், நம்முடைய கண்ணோட்டம் தேவனே வானாதி வானத்திலே நீர் வருகிற நாட்கள் நெருங்கிவிட்டது என்ற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே அவர் குறிப்பாக ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது நாம் பார்ப்பது சகோதர சகோதரிகளே என்று நம்மை அழைத்து ஆண்டவரின் வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பொறுமையோடு இருங்கள் என்று முதலாவது சொல்லுகிறார். பொறுமையோடு இருங்கள். அப்படி என்றால் நீடிய பொறுமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டியிருக்கிறது. கலாத்தியர் 5:22 இது ஆவியின் கனியாக நம்மிடத்தில் காணப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே இந்த பொறுமை கொலோசையர்ல பார்க்கும்போது 3:12 புட் ஆன் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிசுத்தவனாகிய பவுல் சொல்கிறார். இங்கே இவர் சொல்றார் பொறுமையோடு இருங்கள். அப்போ இந்த பொறுமை என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ நான் பொறுமையா இருந்தா எனக்கு நல்லது, அதற்காக மட்டுமில்லை, பொறுமையை என்னுடைய நற்குணமாக நான் பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொறுமைன்றது பாருங்க, உடனே திடீர்னு வந்துடாது, ஒரே நாள்ல நமக்கு கிடைக்காது. பொறுமையோடு இருக்க நாம் பழகும் போது நமக்கு நிச்சயமாய் அது கிடைக்கும். அதுக்கு ஒரு சிம்பாலிசம், ஒரு சிம்பிளாட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. அது எது சொல்றாருன்னா, பயிரிடுகிறவனை பாருங்க, அவர் நிலத்தை பயிரிடும் போது நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நிலத்தை பயிரிடுறவங்க எந்த நேரத்தில் நிலத்தை பயிரிட வேண்டும் என்பதில் அது முன்மாறி பின்மாறி இதெல்லாம் காத்திருந்து பொறுமையோடு காத்திருக்கிறாங்க, அவசரப்படுறதில்லை. அப்புறம் நிலத்தை பயிரிடும் போது கூட அவர் ஒரு விதையை போட்டார்னா அது என்ன செய்யாது, உடனே முளைக்கிறதில்ல. அது விதை வளர்ந்து அது செடியாகி மரமாகி அது கனி கொடுக்கறதுக்கு அதன் பலனை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதனால இவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. ஆனால் பொறுமையோடு இருங்கள். நீங்க 5வது அதை தொடர்ந்து வரும்போது அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனத்துல நீங்களும் பொறுமையாயிருங்கள். பாருங்க, பொறுமையாயிருங்கள்ட்டு நமக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி, ஒரு விவசாயி எப்படி பொறுமையோடு இருக்கிறாரோ அது போல நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் பொறுமையாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொறுமை எதனால உங்களுக்கு தேவைன்னா, அந்த பொறுமையின் மூலம் உங்கள் உள்ளத்தை என்ன செய்வீங்க, உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. பாருங்க, இந்த ஒரே பகுதி 7:8 பார்க்கும்போது நீ பொறுமையா இருக்கணும், பயிரிடுகிறவனை நீ என்ன செய்யணும், உன்னுடைய மாதிரியா வைத்துக்கொள். அவர் எப்படி முன்மாறி பின்பாறி எல்லாம் காத்திருந்து நிலத்துல விதை போடுறாரு. விதை போட்ட அப்புறமும் அந்த விதத்துல இருந்து பலன் வருவதற்கு நாட்கள் இருக்கும் போது அது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாட்கள் வரை பொறுமையோடு காத்திருக்கிறாரு. அது போல நாமும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது என்ன செய்யும், நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். நம்ம உள்ளம் சில வேளை தாறுமாறாய் யோசிக்குது, ஒரு நாள் இப்படி யோசிக்குது, ஒரு நாள் அப்படி யோசிக்கிறது. ஆனால் இந்த உள்ளம் உறுதிப்பட வேண்டும் என்றால் நம்ம இடத்துல என்ன காணப்பட வேண்டும், பொறுமை காணப்பட வேண்டும். இந்த பொறுமை என்னன்னா சாதாரண பொறுமை இல்லை. இந்த பொறுமை உனக்கு ஆண்டவருடைய வருகை வருகிறது, ஆண்டவருடைய வருகை வருகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் வாழும் போதே நம்ம என்ன செய்கிறோம், இந்த பொறுமையை பெற்றுக்கொள்கிறோம். இப்படி சொல்லிட்டு இருந்தவர் நீங்க 10வது வசனத்துல வரும்போது மீண்டும் அவர் இந்த பொறுமையை பத்தி மீண்டும் சொல்லுவார். அதனால இந்த பொறுமையை சொல்லும்போது நமக்கு ஒரு எடுத்துக்காட்ட அவர் சொல்றாரு. இந்த பொறுமை எப்படிப்பட்டதா இருக்கிறது, யோபு இடத்துல
காணப்பட்டது. பாருங்க, யோபுக்கு தெரியாது எதற்காக தன் வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னு. இன்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும் யோபு புத்தகத்துல எதற்காக அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பல சோதனைகள் வருகிறதுன்னு இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியாது. ஆண்டவர் அவரை உத்தமனாக பார்த்து பிசாசானவன் வந்து ஆண்டவரின் அனுமதியோடு அவரை சோதிக்கிறார் என்பது யோபுக்கு தெரியாது. ஆனாலும் யோபின் இடத்துல பொறுமை காணப்பட்டதுன்றது 10வது வசனத்துல மீண்டும் நம்ம பார்ப்போம். அது பாருங்க, அன்பானவர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக வைக்கிறேன். ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினர். ஆண்டவரின் பெயர் யாரு அன்பானவர்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றது, அவர் துன்பத்தை தாங்கிய துன்பத்தை தாங்கிய யோபுவுடைய பொறுமையை குறித்து நமக்கு சொல்றார். நமக்கு நல்லா தெரியும் யோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது. ஆனா யோபுனுடைய வாழ்க்கையை நாம் படிப்பதற்கே பயப்படுகிற வகையில அவருக்கு பலவிதமான தீமைகள் வருது. அது ஆஸ்தியில கை வைக்கிறான், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கை பிசாசானவன் எடைப்படுகிறான். இது எல்லாவற்றையும் அவர் இழக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய மனைவி கூட அவரை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு, ஏழனைப்படுத்துகிற அளவிற்கு பேசுகிறார். இப்பேற்பட்ட துன்பத்தின் காலகட்டத்துல யோபுவிடத்துல இருந்தே நம்ம எதை பார்க்கிறோம்? பொறுமையை பார்க்கிறோம். யோபுக்கு தெரியாது ஆண்டவர் தான் பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பது யோபுக்கு தெரியாது. தெரியாத போது கூட அவர் எவ்வளவு ஒரு பொறுமையோடு காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை இன்று நமக்கு பேசுகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதாய் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். முதலாவது அவர் நம்மிடத்துல சொல்லுவது, அன்பான சகோதரிகளே என்று சொல்லி அவர் சொல்லுவது, பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த பொறுமை நீர் ஒரு எடுத்துக்காட்டு சிம்பிள் அதுக்கு கொடுத்து ஒரு விவசாயி எப்படி பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறீரே, எங்களிடத்துல இந்த பொறுமை இருக்கிறதா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அமைதலாக இருந்து, ஆண்டவரே நான் எத்தனை முறை பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன், ஆனால் இந்த பொறுமை என் இடத்துல காணப்படாமல் போய்விடுகிறதே என்று யோசித்து நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்துல, அப்பா என்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால், இருதயம் ஆண்டவரே கலக்கமடைந்து விடுகிறது. என்னுடைய இருதயம் ஸ்திரமாக இருக்க வேண்டாம் என்றால் இந்த பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு வினாடி கண்களை மூடுங்க. அமைதலா ஆண்டவரிடத்துல கேட்போம். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த பொறுமை எங்களுக்கு தேவையப்பா. எத்தனை முறை நாங்கள் ஆண்டவரே யோசிக்கிறோம், ஆனால் இந்த பொறுமை எங்களுக்கு கிடைப்பதில்லையே. ஆண்டவரே, இந்த பொறுமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழியப்பா, எதெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் எடுத்துக்காட்டு என்று எங்களை காட்டினேன். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு காட்டுவதன் மூலமாக, 2 முறை மீண்டும் சொல்லுவதன் மூலமாக, ஆண்டவரே இந்த பொறுமையை நாங்கள் எங்கள் ஒரு கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, என் தேவன் வந்து விடுவார், நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில இக்கட்டான பாதை, அதிக நாட்கள் இல்லை, என் தேவன் சீக்கிரம் வருகிறார் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு, ஆண்டவரே பொறுமையோடு காண பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அன்பானவர்களை, இப்பொழுது அடுத்ததற்காக செல்வோம். முதலாவது அவர் நம்மிடத்துல சொல்லுவது பொறுமையோடு இருங்கள். பி பேஷண்ட். காட்ஸ் செகண்ட் கம்மிங், காட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன். எனவே பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார். இரண்டாவது அவர் நம்மிடத்துல சொல்லுவது do not be grudgeful or grumpy. Do not be grumbling. முறையிடுகிறவர்களாக காணப்படாதீர்கள். அன்பானவர்களே, இந்த 2 காரியமும் நிச்சயம் நம்மிடத்துல அதிகமாய் காணப்பட வேண்டும். அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம்? முறையிடுகிறவர்களாய் இருக்கிறோம். முறையிடுகிறவர்கள்னா, என்னைக்கு நமக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது குறைகிறதோ அன்று நாம் முறையிட ஆரம்பிக்கிறோம். இது எது இருக்கிறதோ இது இல்லை, அது இல்லை என்று பலவிதமான முறைப்பாடுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆகாதவாறு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் தண்டனை தீர்க்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் எதிராக முறையிடாதிருங்கள். அநேக சமயத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒருவருக்கு விரோதமாக கிரம்பிள் பண்ண, முறையிட நாம் ஆரம்பிக்கிறோம். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். பாருங்க, திரும்ப திரும்ப அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது, பரிசுத்தவானாகிய யாக்கோபு தான் எழுதின காலகட்டத்திலேயே ஆண்டவரின் வருகை மிக நெருக்கம், நடுவர் மிக நெருக்கத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஒருவருக்கொருவர் முறையிடாதீர்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால், இந்த காலகட்டத்தில் ஆண்டவரின் வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? முறையிடக்கூடாது. எப்போ முறையிடுமோ, எப்படி ஒருவருக்கு ஒருவர் நம்ம எதிர்த்து பேசுவோம்னா, நமக்குள்ள அந்த கிரேட்ஃபுல்னஸ், நன்றி அறிகிற இருதயம் நம் வாழ்க்கையில எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் ஒரு நன்றி இல்லாத போது நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? ஒருவருக்கொருவர் முறையடிக்கிறோம். நல்ல ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக இல்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு விரோதமாகவே நம்ம என்ன செய்வோம்? முறையிட ஆரம்பித்து விடுவோம். இதுதான் இஸ்ரவேலரிடத்துல காணப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம். கம்ப்ளைனிங் இல்லையா? இட் இஸ் ஆப்போசிட் டு கிரேட்ஃபுல்னஸ். எனவே என்னைக்கு நம்ம முறையிட ஆரம்பிக்கிறோமோ நமக்கே ஒரு செக் யோசித்து பார்க்கணும். என்னிடத்துல நன்றி அறிகிற குணம் இல்லை. நன்றி அறிதல் இருக்கும் என்றால், தேங்க்ஃபுல்னஸ், கிரேட்ஃபுல்னஸ் இருக்கும் என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? முறையிட மாட்டோம். இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் முறையிட்டதினால் அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன? அவங்க எந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களை எந்த இடத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் விரும்பின போது இவர்கள் முறையிட்டதின் மூலமாக, கிரேட்ஃபுல்னஸ் இல்லாம போனதின் மூலமாக இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இடத்தை போய் அடைய முடியவில்லை. அன்பானவர்களே, அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்க முறையிடாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் திரும்பி இந்த துன்பத்தை தாங்குவதில் பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த பொறுமையை முறையிடாதீர்கள் என்று சொல்லிட்டு வந்தவர் துன்பத்தை தாங்குவதில் நீங்க பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல 10வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். அதை நாம் ஏற்கனவே அந்த பொறுமையோடு இணைத்து பார்த்தோம். துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனால ஆண்டவர் நம்மிடத்துல தொடர்ந்து இந்த பொறுமையை சொல்ற இந்த பகுதி நமக்கு வருகிறது. இப்போ 9வது வசனத்துல அவர் நம்மிடத்துல பேசுவது, நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் நாம் பொறுமையை என்ன செய்ய முடியும்? பொறுமையோடு இருக்க முடியும்.
அதனால அதை இணைத்து சொல்லுகிறார். பொறுமையையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நீ என்ன செய்யாத, கிரம்பிள் பண்ணாத அப்படின்றதையும் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அடுத்த காரியம் என்னன்னா, நாம் முறையிடாதவர்களாய் இருக்கிறோம். ஒரே ஒரு வினாடி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, நான் எதற்காக முறையிடுகிறேன் அப்பா? ஒரு காரியம் எனக்கு தெரியும். ஒரு ஆள் அதிகமாய் முறையிட்டு கொண்டே இருந்தார். ஐயோ, எனக்கு காலணிகள், சரியான காலணிகள் இல்லையேன்னு. ஆனால் என்னைக்கு 2 காலம் இல்லாத ஒருவரை பார்க்கும்போதுதான், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீர், ஒரு கால் அல்ல 2 கால்கள் நல்லா இருக்குதுன்ட்டு அவர் தெய்வன் இடத்துல நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் முறையிடுகிறவர்களாக இருக்கிறோமா? மனுஷருக்கு மனுஷர் முறையிடுகிறோமா? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடுகிறோமா? நம்மை அறியாமையிலேயே ஒருவேளை வாய் விட்டு வெளியே அவங்க முன்னால முறையிட மாட்டோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே முறையிட்டு கொண்டு இருக்கிறோமா? அன்பானவர்களை, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி செபிக்கலாம், ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஒரே ஒரு செகண்ட் உங்களிடத்துல உங்க மனசுல அமைதலான முறையில், ஆண்டவரே என்கிட்ட நன்றி அறிதல் இல்லை, அதனால்தான் மனுஷருக்கு விரோதமா முறையிடுற ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையா இருக்கணும், உமக்கு விரோதமாய் என்னால முறையிடவும் ஆகிவிடும், அந்த பாவத்திற்கும் ஆளாகி விடுவேன் என்று ஒரே ஒரு வினாடி கண்களை மூடி யோசித்து பாருங்க. அன்பின் பரமத்தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்கள் வாழ்க்கையில வருகிற சேலஞ்சஸ், பலவிதமான சவால்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? முறையிடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனே, நாங்கள் மற்றவர்களை இடத்துல காணப்படுகிற குறைகளை குறித்து நாங்கள் நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நீர் அதற்கு இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகை நெருக்கமாக இருக்கிறது. எனவே எங்கள் முறையிடுதலை ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடுகிற இந்த குணத்திலிருந்து வெளிவர தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களோடு கூட இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும் என்று சொன்னவரே, ஆண்டவரே அப்பா, முறையிடக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் என்னை அறியாமல் அடிக்கடி ஆண்டவரே பொறுமையில்லாமல் முறையிட்டு கொண்டிருக்கிறேனே. தேவனே, பொறுமையை உம்மிடத்துல கேட்டேன். இப்பொழுது அப்பா பிதாவே, நான் முறையிடக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, நான் முறையிடாமல் இருக்க உம்முடைய உதவியை நாடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நீடிய பொறுமையை ஆண்டவரிடத்துல கேட்டோம். முறையிடாமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய கடினமான நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில எப்படி மக்கள் அந்த தங்களுடைய துன்பத்தை சகித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம். இந்த நீடிய பொறுமை இல்லாம இருப்பதற்கும், நாம் முறையிட்டு கொண்டே இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நம்முடைய துன்பத்தை நாம் என்ன செய்ய முடியவில்லை? சகிக்க முடியவில்லை. ஆனால் இந்த துன்பத்தை, அன்பானவர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையோடு இருங்கள். அதனால நம்ம கிட்ட இந்த இடத்துல அவர் கேட்பது, துன்பத்தை நாம் தாங்க வேண்டும். துன்பத்தை எப்படி சுவாமி தாங்கிறது எப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, இதை நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து, இந்த இடத்துல பரிசுத்தவானாகி யாக்கோபின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சரித்திரத்தின் அடிப்படையில இவர் எப்படி துன்பத்தை
தாங்கினார் என்பதை நான் யோசித்து பார்க்கும்போது கண்களிலே கண்ணீர் வடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தவானாகிய யாக்கோபுக்கு விரோதமாக அவரை என்ன செய்யறாங்க? அந்த ஆலயத்தின் உப்புரகையின் மீது மேல ஆண்டவரை எந்த இடத்துல பிசாசானவன் கொண்டு வந்து தாழ குதியோன்னு சொல்லி சோதித்தானோ அதே இடத்துல உப்புரகையின் மேல அவரை நிற்க வைத்து, நீர் கீழே குதிக்க, உங்களை நாங்க தள்ள போறோம், நீங்க இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? வானாதி வானம் திறக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்து வருவதையும் தானே நான் காண முடிகிறது என்று அவர் வாயிலே அறிக்கையிட்டவுடன் அவரை கீழே தள்ளிவிடுகிறார்கள். அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். கீழே தள்ளிவிட்ட அவருடைய முதுகு தண்டிலே பயங்கர அடிபட்டு அங்க முறிவு ஏற்படுகிறது. அவருக்கு பயங்கர அடிபட்டதினால் பயங்கர வேதனை ஏற்பட்டதே தவிர அவர் மரிக்கவில்லை. வாசித்து பாருங்கள், அவரை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்று. அவர் மரிக்கவில்லையாம். பயங்கர வேதனையிலே அவர் மேலே கல்களை, அவர் மரிக்கவில்லை என்பதை அறிந்ததும் மூர்க்கமாயிருந்த வெறியர்கள் அவர் மீது கற்களை எரிகிறார்கள். அப்படி கற்களை எரியும் போது அவருக்கு பயங்கரமான வேதனை ஏற்படுகிறது. ஸ்தேவானை போல தன்னுடைய முழங்காலில் நின்று கொண்டு, பிதாவே, இவர்கள் செய்கிற பாவம் அவர்களுக்கு தெரியவில்லையே, அவர்களுக்கு மன்னிப்பீரா என்று வேதனையில கலங்கி கொண்டிருக்கும் போது அவர் மீது பயங்கரமான அடி விழுந்து அவர் மரிக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர் நம்மிடத்திலே அவருடைய மரணத்திற்கு முன்பதாக அவர் எழுதி வைத்த இந்த புத்தகத்துல தான் அவர் என்ன செய்யறாரு? என்டியூர் சஃபரிங், ஆண்டவரே தன்னுடைய துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் நம்மிடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக கடினமான காரியம். ஆனால் நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது, பலவிதமான துன்பத்தில் விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்பதன் மூலமாக பலவிதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். அந்த துன்பங்கள் ஏற்படும் போது அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டது. எரேமியா தேவன் சொன்ன காரியங்களை எடுத்து சொல்லும் போது பயங்கரமான குடியிலே போட்டு அவரை துன்பப்படுத்தினார்கள். நமக்கு தெரியும் ஏசாயாவின் துன்பம். அவர் இரத்த சாட்சியாக இப்படிப்பட்டவர்கள் மரிக்கிறார்கள். யோபுவை குறித்து வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோபு எவ்வளவு ஒரு பிளேம்லெஸ் மேனாக, அப்ரைட், he is blameless, upright, he feared God and shunned evil அப்படின்னு வருகிறது. அப்பேற்பட்ட மனிதனாக அவர் இருக்கும்போது கூட அவருக்கு பொறுமை வேண்டியதுன்னு சொல்றாரு. எதற்காக அவரை பற்றி இங்க சொல்றாருன்னா, அவர் எப்படி காணப்பட்டாராம்? துன்பத்தை சகிக்கிறவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த 3வது காரியம் நம்மிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையோடு கூட நாம் முறையிடுவதை விட்டுவிட வேண்டும். இந்த பகுதியில நாம் நமக்கு வருகிற துன்பத்தை சகிக்க ஆரம்பிக்க வேண்டும். மிக கடினமான காரியம் இல்லையா? நம்ம துன்பத்தை ஏன் சகிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை ஒரு நிலைக்கு மேலாக நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாரோ, துன்பப்படுத்த மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ அந்த பயங்கரமான துன்பத்தின் ஊடாக போகும்போது அதை அறிந்தவராக ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை அந்த துன்பத்தின் மூலமாக நாம் வெளியில வரும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, பொன்னை போல புடமிடப்பட்டவர்களாக நாம் வெளியில வர வாய்ப்பிருக்கிறது. அன்பானவர்களே,
துன்பத்தை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிக கடினமான காரியம். ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒருபோதும் நம் அளவுக்கு மீறி நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை ஒருபோதும் துன்பத்தில் அனுமதிக்கவே மாட்டார். தட்டான் தங்கத்தை சோதிக்கும் போது அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து செல்வதே இல்லையாம். காரணம் என்ன என்றால், தான் சோதிக்கும் போது தங்கத்தை அது திரவியமாக மாறி அதை சோதிக்கும் போது அந்த திரவியத்தில் இருக்கிற அழுகையெல்லாம் அங்கிருந்து நீக்கிக் கொண்டே அப்படி நீக்கிக் கொண்டே அவர் இருக்கும்போது எதுவரைக்கும் அந்த தங்கத்தை அவர் உஷ்ணத்தை கொடுத்து கொண்டு இருப்பார் என்றால், அந்த தங்கமாகிய திரவியத்திலே தன்னுடைய முகம் தெரியும் வரைக்கும். அன்பானவர்களே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு பயங்கரமான துன்பத்தின் ஊடாக செல்ல போகிறார் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் எதை வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். எனவே துன்பத்தை சகித்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு அளவுக்கு மேலாக நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். அன்பர்களே, அவருக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியும், நமக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியாது. இந்த துன்பத்திலிருந்து நீ வெளிவரும்போது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலேயே வைத்திருக்கிறேன், அதற்காகத்தான் கொஞ்ச நாட்கள் பொறுமையோடு இரு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா பிதாவே, எங்களுக்கு இந்த மூன்றாவது காரியத்தையும் இந்த நாளில கற்றுக் கொடுக்கிறீரே, எங்களிடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீரே அப்பா. டெஸ்டிமனி என்று சொல்லுவது, டெஸ்ட் என்ற முதல் 4 எழுத்துல டெஸ்ட் என்பது இருக்கிறது. ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு சாட்சி வர வேண்டும் என்றால், ஒரு டெஸ்டிமனி எங்கள் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், எங்கள் வாழ்க்கையே டெஸ்டிமனியாக மாற வேண்டும் என்றால், கர்த்தாவே, டெஸ்ட் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது நாங்கள் ஆண்டவரே அதை சகித்து கொள்ள தேவன் பலத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீடிய பொறுமைக்காக கேட்டோம். ஒருவரோடு ஒருவர் முறையிடக்கூடாது என்று பலனை கேட்டோமே அப்பா. இந்த நேரத்துல துன்பத்தை சகிக்க பலன் வேண்டுமே கர்த்தாவே. எங்களிடத்துல பலன் இல்லை ஐயா. எங்களுக்கு தெரியும், எங்கள் வருங்காலத்திலே இந்த துன்பத்தை சகிக்கும் போது இன்னும் சீக்கிரத்திலே பெரிய வெற்றியை கொடுக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய துன்பம் எல்லாம் சாட்சியாக மாறும், எங்களுடைய சஞ்சலம் எல்லாம் சாட்சியாக மாறும் என்ற நோக்கத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவர் மூலம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.